இன்னைக்கு நம்ம சைனீஸ் ரெசிபி தாங்க. கிரீன் பெப்பர் அண்ட் ஸ்டீர் எக் ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு 2 பொருளை வச்சு வீட்டிலேயே எளிமையாக செய்யலாம் சைனீஸ் ரெசிபி. இதுக்கு தேவையான ஒரு பெரிய மிளகாய் எடுத்துருக்கேன் பாருங்க. ரொம்ப பெருசாக இது வந்து காரம் இல்லாமல் இருக்கும். இதுக்கு நடுவில் 2ஆக கட் பண்ணிட்டோம். கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்மள்ட்ட இப்போ கேப்சிகம் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து நம்ம மிளகாய் பஜ்ஜி போடுவோம் பார்த்தீங்களா, அந்த பச்சை மிளகா அந்த மிளகாலையுமே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். சின்ன சின்னதாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அப்புறம் இதுக்கு தேவையான ஒரு 7 முட்டை அதுவுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது 2 வச்சுமே செய்யக்கூடிய சைனீஸ் ரெசிபிங்க. இப்போ பாருங்கள், இதை 7 முட்டை எடுத்துட்டோம். இதுலேயே வந்து உப்பையும் போட்டுட்டு நல்லா கலக்கி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் கலக்கிட்டுருக்கேன் பாருங்கள். இவங்க வந்து இதுக்கு எண்ணெய் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து மீடியமாக தான் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூன் வாங்கியிருந்தேங்க. ஆன்லைனில் பார்க்கும்போது பெருசாக இருந்துச்சுங்களா, வந்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குன்ட்டு. இப்போ நல்லா கலக்கிட்டோம். முட்டைக்கு வந்து சைனீஸில் வந்து ஜீடுன்னு வாங்க. இப்போ கடை வச்சிட்டோம், எண்ணெய் ஊற்றுவாங்க. எண்ணெய் இதுக்கு கொஞ்சம் நிறையா ஊற்றுவாங்க இங்கே சைனாவில் பார்த்திங்கன்னா. நான் வந்து கொஞ்சமாக தான் ஊற்றுறேன். இப்போ இதை ஊற்றிருக்கோங்களா, எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே இந்த சைடில் காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா போட்டோம். இப்போ கேப்சிகம் போட்டோம். எண்ணெய் காஞ்சோன்னு என்னால் ஒரே கையில் வச்சுட்டு வீடியோ எடுக்க முடியாதனால பச்சை மிளகா போட்டதுக்கப்புறம் வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ போட்டோம் பாருங்கள், கேப்சிகம் கட் பண்ணி வச்சது நல்லா வதங்கட்டுங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆல்ரெடி முட்டையில் உப்பு போட்டிருக்கிறாங்க, இதில் கொஞ்சம் பார்த்து கவனமாக போட்டோம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது தாங்க. நம்ம ஊரில் வெங்காயம்லாம் போட்டு செய்வோம் பார்த்தீங்களா, அதே போல் தான். பட் இவங்களது வந்து எதுவும் கடுகு வெங்காயம் எதுவுமே போட மாட்டாங்க. வெறும் இந்த கேப்சிகம் மட்டும் போட்டுட்டு முட்டையை போட்டால் தேய்ச்சி பொருங்க நல்லா வதங்கிட்டு. நம்ம ஊர் குடமிளகா பார்த்தீங்களா, மிளகா பஜ்ஜெல்லாம் போடுவீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். காரம் இல்லாமல் இருந்துச்சுன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது காரம் இல்லாமல் இருக்கும், அதனால நான் ஒரு 5 எடுத்துருக்கேன். இப்போ வதங்கிருச்சு. இந்த டைமில் முட்டையை போட்டுடலாம். அது வதக்கும் போதே பார்த்திங்கன்னா வாசம் இருக்கும். இப்போ நம்ம 7 முட்டை கடை வச்சுருக்கோம் பார்த்திங்களா, ஊற்றி இதில் ஊற்றிடலாங்க. இப்போ முட்டை போட்டுட்டோம். பாருங்கள் நல்லா வதக்குங்க. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டோம். எண்ணெய் ஊற்றுனீங்க அப்படின்னா அடி பிடிக்காது. இப்போ எதுவுமே பார்த்தீங்கன்னா கருகலை, அது முட்டையை போட்டு வதக்குறோம், அதை தெரியும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.